ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kbartsandcreations. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வளையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ, 2 கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். கெம்ப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நீங்கள் கிளிப் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணலாம். சிசர், உங்களுக்கு தேவையான சைஸில் வளையல் எடுத்துக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது 20 ஸ்டாண்ட்ஸ் கோல்டு கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சிம்பிள் டிசைன் தான். பிகினர்ஸ் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட்டை நம்ம சுற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் இந்த மாதிரி வளையல் பண்ணுற வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இதே மாதிரி பண்ணுங்கள். நீட் ஃபினிஷிங்கில் வரணும் நமக்கு. இந்த வளையலை பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்குன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி செய்ய ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பார்க்க. இப்போ இதில் எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ரெட் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். 5 ஸ்டாண்ட்ஸ் இது இருக்குது. இதில் உங்களுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. 6, 7 கூட எடுத்துக்கலாம். இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க வளையலில். இப்போ இதில் எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி கிராஸாக சுற்ற ஆரம்பிங்க. எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வரணும். இதே மாதிரி கிராஸாக எல்லா இடத்துலையும் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு கரெக்டாக வரும். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி வளையல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வளையல் ஃபுல்லாக சுற்றுங்க. முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதனால மறுபடியும் 5 ஸ்டாண்ட்ஸ் ரெட் கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் மல்டி கலரில் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் சேம் கலர்லேயே எடுக்கிறேன் த்ரெட்டை. இப்போ அந்த டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். த்ரெட் எடுத்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக செஞ்சதுக்கு கிராஸாக இந்த த்ரெட்டை ஸ்டிக் பண்ணணும். அப்போ தான் நம்ம நினைக்கிற டிசைன் பண்ண முடியும். கிராஸாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. செஞ்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக பண்ண த்ரெட்டில் கிராஸாக ட்ரையாங்கிள் ஷேப் வரா மாதிரி இந்த த்ரெட்டை வச்சு பாருங்கள். இதே மாதிரி 2 பக்கமும் நமக்கு ட்ரையாங்கிள் வரும். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணணும். நம்ம உள் பக்கமும் ட்ரையாங்கிள் தான் வரும். ஏன்னா நம்ம மேலே கரெக்டாக பண்ணால் கீழவும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி வளையல் ஃபுல்லாக பண்ணணும். நம்ம சேனலில் நெக்லஸ் மேக்கிங் எப்படி பண்ணுறது, இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்த வளையல் ஃபுல்லாக செய்யணும். சின்ன பசங்க கூட இந்த மாதிரி வளையலை செய்யலாம். ஈஸியாக தான் இருக்கும் இது. பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த டிசைனே நமக்கு சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க ஒரு நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஒரு நல்ல டிசைன் தான் இது. இப்போ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதோட சென்டரில் க்ளூ வைங்க. எல்லா ட்ரையாங்கிளோட சென்டர்லேயும் க்ளூ வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல இந்த கெம்ப் ஸ்டோனை எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பேங்கிள்ஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த கெம்ப் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கெம்ப் ஸ்டோன் எல்லா கலர்ஸ்லையும் கிடைக்கும். பார்க்க நல்லா பிரைட்டான கலர்ஸ் நிறையவே இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற கலரில் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி செஞ்சுட்டு நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். பார்க்கலாம். பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் இதே மாதிரி 2 வளையல் செஞ்சுருக்கேன். சிங்கிளாகவும் போட்டுக்கலாம். இந்த வளையலை சென்டரில் மெரூன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பேங்கிள் ரெடி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வளையலாக கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.